வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவின் மூலமா வாரன் பஃபெட்டினுடைய 6 முக்கியமான பணத்தின் விதிகள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கிறோம். இந்த பணத்தின் விதிகள் எல்லாமே பணத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை முதலீடு பண்றது அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை உள்ளடக்கின விதிகள். முதலாவது, ஸ்டார்ட் ஏர்லி ஆஸ் பாசிபிள். செல்வத்தை சேர்க்கிற இந்த விளையாட்டை எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சிடுங்க. அப்படின்னா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் உடனே ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ஏழியராகவே ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை, அந்த ஏழியர் அப்படிங்கிறது இல்லை. இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஜாபுக்குள்ளே போகிறது, ஒரு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படின்னா நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இதுவும் நிறைய பேர் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இங்கே உண்மையான அந்த ஸ்டார்ட் ஏர்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் செல்வத்தை சேர்க்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு செயல்முறைப்படுத்துவதற்கான அந்த செயல்பாடுகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே தொடங்கிடணும். இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ, நீங்கள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்மால் ஸ்டெப்ல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இல்லை நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போவே இந்த விளையாட்டை ரொம்ப சீரியஸாக ஆட தொடங்கணும். சரி, இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கான விதிகள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் மற்ற விதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்பர் 2, லேர்ன் த லாங்குவேஜ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு தொழிலுடைய மொழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். ஒரு தொழிலோட மொழி என்ன அப்படின்னா அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், எக்கனாமிக்ஸ். இந்த 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாரன் பஃபெட் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை படிக்கிறதுல செலவு பண்ணுவாராம். எதை படிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிப்பாராம். ஸ்டாக்ஸை படிப்பாராம். அவர் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாரோ, அதாவது அவர் முதலீடு பண்ணுறாரு, அவர் ஒரு இன்வெஸ்டார். ஒரு இன்வெஸ்டாருக்கு அவருடைய துறை சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருப்பாராம். ஸோ ஒரு தொழிலோட மொழி என்ன அப்படிங்கிறத கத்துக்கிறத தாண்டி ஒரு தொழிலில் என்னென்ன விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 3, ரீஇன்வெஸ்ட் யுவர் ப்ராஃபிட். நீங்கள் ஒரு ஜாபுக்குள்ளே போகிறீங்க, சம்பளம் வருது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, வருமானம் அல்லது லாபம் வருது. இது எதற்கு அப்படின்னா நாம் அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்காக இல்லை. செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் இதில் பெரும்பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணுறது. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ அதை விட உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை பல மடங்காக உயர்த்துவது தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது செல்வம் சேர்க்கிறதுக்கான இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கான முக்கியமான நோக்கம். நம்பர் 4, பி வில்லிங் டு பி டிஃப்ரெண்ட். நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு விருப்பமுடையவர்களாக இருங்கள். அதாவது எல்லாருமே ஒரு வருமானத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணின ஒரு மனுஷங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த ரீஇன்வெஸ்ட் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதாவது உங்களுடைய லாபத்தை திரும்ப திரும்ப உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்கள் தொழிலில் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க உங்களை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணும். அதாவது நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நல்ல கார் வச்சுருப்பாங்க, நல்ல வீடு வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பந்தாவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு, அதாவது இவங்கள மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். உங்களுடைய நோக்கம் பணக்காரன் மாதிரி உங்களை காமிச்சிக்கிறதுல இல்லை, உண்மையாகவே அந்த நிலையை அடைந்த ஒரு மனிதனாக இருப்பது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். நம்பர் 5, வாட்ச் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். உங்களுடைய சின்ன சின்ன செலவுகளை கூட கவனியுங்கள். நம்ம எப்போவுமே சின்ன கல் தட்டி விட்டு தான் கீழே விழுவோம், பெரிய பாறையில் போய் நம்ம மோதிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன நம்ம கண்டுக்காமல் விடுற செலவுகள் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அளவில் நம்முடைய வருமானத்துக்கு வேட்டு வைக்கிறதா அமையும். ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த விதத்தில் சின்ன சின்ன மணி லீக்கேஜஸ் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்பர் 6, லிமிட் வாட் யூ பாரோ. நீங்கள் எதையெல்லாம் கடன் வாங்குறீங்களோ அந்த கடன் வாங்குற விஷயங்களை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். தேவை இல்லாமல் கடன் வாங்காதீர்கள். தேவை இருந்தாலும் கூட கடன் வாங்குவதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கடன் வாங்குறதையே தவிர்த்துருங்க. முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ரொம்ப நிதானிச்சு ரொம்ப யோசிச்சு கடன் வாங்கி அதை சரியா கையாளுங்க.